கரூர் துயரத்தை தீர விசாரிக்க ஒரு வழியா உச்சநீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணைக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தோட அதாவது ஹைகோர்ட்டோட விவாதங்களை மட்டும் வச்சு என்னென்னமோ கதைகளை மக்கள் மத்தியில கட்ட பார்த்தாரு, அதாவது பரப்ப பார்த்தாரு நம்ம ஐயா. ஆனா ஐயாவோட கட்டடங்கள் எல்லாம் இப்ப சுக்குநூறா உடஞ்சிருச்சு, எதுவுமே இப்போ வேலைக்கு ஆகல. இப்போ அந்த கட்டடங்கள் எல்லாம் உடஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க தெரியுமா? விஜய் சங்கி ஆயிட்டாரு. விஜயோட குடும்பம் இப்ப அமித்ஷா மோடியோட கையில, டெல்லியோட இன்ஃபுளுன்ஸ்ல வாங்கிட்டாங்க. இது ஒரு இன்ட்ரி மாடல், அதாவது இடைக்கால உத்தரவுதானு என்னென்னமோ பரப்ப பாக்குறாங்க. எதிர்கொள்ள திராணி இல்லாம எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னு தெரியாம ஆதங்கத்திலையும் பயத்திலையும் எப்படி எல்லாம் வளர்றாங்க பாருங்களேன். இந்த திமுக காரங்க உண்மையிலே மனிதர்களா, மனிதாபிமானம் உள்ளவர்களா? கரூர் மக்களுக்கு நியாயம் கிடைச்சா போதும். யார் விசாரிச்சா என்ன? மடியில கனம் இல்லாம இருந்திருந்தா சிபிஐயோ தமிழ்நாட்டை சார்ந்த காவல்துறையோ யார் வேணாலும் விசாரிக்கட்டப்பா. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதாவது இந்த 41 குடும்பங்களுக்கும் நியாயம் கிடைச்சா போதும் உள்ள நிலைப்பாட்டை தானே எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு ஏயா இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடுறீங்க? புதுப்பேட்டை படத்துல தனுஷ் கிட்ட கேட்ட மாதிரி பயப்படுறியா குமார்னு? பயப்படுறீங்களா ஐயா? சதி பண்ணலையா? எங்க ஐயாவை நான் நம்புறேன். பயப்படாத குமார், இன்னும் கொஞ்ச நாள் தான் கோபாலபுரத்துல ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஐயா. நம்ம உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக உடன்பிறப்புகள் பலர் கொச்சப்படுத்திட்டும் அவமதிச்சிட்டும் இருக்காங்க. கூடிய விரைவில் அது யார் யாருங்கிறத காவல்துறையிடம் புகார் அளிக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் நம்புறேன். காரணம், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசின பலரை நீதிமன்ற அவமதிப்புன்னு அரெஸ்ட் பண்ணதையும் பார்த்தோம். சரி, அதை விடுங்க, பழி வாங்குற நோக்கம் எல்லாம் நம்மளுக்கு கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னன்னா திமுகவை சார்ந்த மருத்துவர் ஒருத்தர் என்னென்ன மக்கள் கிட்ட போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு உருட்டுகளை உருட்டிட்டு இருந்தாரு. என்னன்னா ஒரே 1 மணி நேரத்துல ஒரு போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சிருவாங்களாம். ஐயா, முதலாவதா அட்டாப்சின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது எதனால இறந்தாங்க, அதாவது காஸ் ஆஃப் டெத், டீடைல்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ், உறுப்புகளையும் திசுக்களையும் விரிவா பரிசோதனைன்னு ஒன்று பண்ணுவாங்க. நேச்சுரலா செத்தாங்களா இல்ல அன்நேச்சுரலா இல்ல கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கான்னு ஃபாரன்சிக் அட்டாப்சி மூலமா பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தான் கொரோனல் அட்டாப்சி, விர்ச்சுவல் அட்டாப்சி, அகாடமிக் அண்ட் ரிசர்ச் அட்டாப்சி, லிமிடெட் செலக்டிவ் அட்டாப்சி, அதாவது பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கன்னு என்னென்னமோ இருக்கு. மேல குறிப்பிட்ட ஒவ்வொரு பரிசோதனையும் பண்றதுக்கு 1 to 5 மணி நேரம் வரை ஆகும். அதாவது டிபெண்ட். சரி, மொத்தமா ஒரு 5 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன். மக்கள் கிட்ட ஏன் சார் பொய்யா பரப்பிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னா டிபெண்ட்ஸ்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டேன்ல, அதாவது இது ஒரு மர்மமான மரணம்னு திமுக அரசாங்கத்துக்கு மேலேயும் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் மக்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. அப்ப எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடல்களை உடனே டிஸ்போஸ் பண்ணணும்? என்ன பயம் அப்படி? இந்த தருணத்துல பல விமர்சனங்களை தாண்டி விஜய் அவர்கள் சார்ந்து நான் நிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் தான். 41 உயிர்களை இழந்திருக்கும். உங்களுக்கு இருக்கிற அதே ஆதங்கம் தான் எனக்கும். நீங்க அவங்க மேல வைக்கிற விமர்சனம் இருக்குல்ல, விஜய் லேட்டா வந்துட்டாரு, கிரவுட் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக விசாரணை நடந்து முடியறதுக்குள்ளேயே, தீர்ப்பு வர்றதுக்குள்ளேயே உங்களோட காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்த பழியும் இந்த மனுஷன் மேல போட முடியுமா? அதாவது உங்க சைட்ல ஒரு தவறு கூட இல்லை, அப்படிதானே சார்? இதை நாங்க நம்பணும். அதாவது டிவிக்கு தரப்புலையும் விஜய் அவர்கள் தரப்புலையும் இருக்கிற ஒவ்வொரு தவறுகளையும் நம்ம சுட்டி காட்டுற மாதிரி, நம்ம மக்கள் அக்செப்ட் பண்ற மாதிரி, நீங்க ஏன் சார் உங்க சைட்ல இருக்க தவறுகளை அக்செப்ட் பண்ண மறுக்கிறீங்க? அதாவது ஒத்துக்கொள்ள மறுக்கிறீங்க. ஒருத்தர் என்னன்னா மக்களை 4 தட்டு தான் தட்டணும், ஒழுங்கா அடிக்கலங்கிறாரு. இன்னொருத்தர் என்னன்னா மக்களுக்காக பேசின ஒவ்வொருத்தங்களையும் உள்ள தூக்கி வச்சு அரெஸ்ட் பண்ணி சர்வாதிகாரியா மாறிட்டு வர்றாரு. ஒரு பக்கம் என்னன்னா சிபிஐ விசாரணை நல்லபடியா நடந்து தகுந்த விசாரணைக்கு அப்புறமா தகுந்த நடவடிக்கை எடுத்து மக்களுக்கான நீதி கிடைக்கும்னு நம்புறேன். இன்னொரு பக்கம் என்னன்னா 2026 இந்த சர்வாதிகார ஆட்சியை நீங்க நீக்குவீங்க, அகற்றுவீங்கன்னு நம்புறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.